யோனா ஆண்டவருடைய செய்தியை பெற்றுக்கொண்டாலும் நினிவே நகருக்கு அவர் செல்லவில்லை. ஏன் யோனா நினிவே நகருக்கு செல்லவில்லை என்றால் அவருடைய ஒரு கெட்ட குணம். அது என்ன கெட்ட குணம் என்றால், நினிவே நகர மக்கள் அழிய வேண்டும், அவர்கள் அழிந்து போவதை என் கண் முன்னே நான் காண வேண்டும் என்பது யோனாவினுடைய விருப்பம். ஏனெனில் இந்த நினிவே அசீரியர்களுடைய தலைநகராக இருந்தது. அசீரியர்கள் இஸ்ரேல் மக்களை அடிமைகளாக வைத்திருந்தார்கள். எங்கள் இனம் உங்களுடைய கையிலே இருந்தது, அடிமைப்பட்டு கிடந்தது, நாங்கள் துன்பப்பட்டோம், வேதனைப்பட்டோம், எங்களை துன்பப்படுத்திய வேதனைப்படுத்தி நீங்கள் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி இந்த யோனா ஆண்டவருடைய அந்த செய்தியை, மனமாற்றத்திற்கான செய்தியை அங்கு எடுத்து சொல்லவில்லை. ஆனால் இன்றைய நாளிலே ஒரு ஆமணக்கு செடி வழியாக ஆண்டவர் யோனாவுக்கு மட்டுமல்ல நமக்கும் ஒரு அற்புதமான பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். அந்த ஆமணக்கு செடி அழிந்து போனவுடன் இந்த யோனா ஆண்டவரை பார்த்து முறையிடுகின்றார். இது கூட உமக்கு பொருட்களையா என்று கேட்கின்றார். ஆண்டவர் குறிப்பிடுகின்றார், இந்த ஆமணக்கு செடிக்கு இவ்வளவு அக்கறைப்படுகிறாயே, அந்த மக்கள் மீது நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா? என்னுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மக்கள், வலது கை எது இடது கை எது தெரியாத மக்கள் மீது நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா என்று குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பல நேரத்திலே நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் என்ன? நாம் நன்றாக இருக்கிறோமோ இல்லையோ, நம்முடைய எதிரிகள் அழிந்து போக வேண்டும், நமக்கு தீங்கு செய்தவர்கள் இந்த அழித்து போகக்கூடிய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல நேரத்தில் நாம் நினைப்பது மட்டுமல்ல, ஜெபிக்கக்கூட செய்கின்றோம். ஆனால் ஒரு நல்ல கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடியவன் யார் என்று இருக்கின்ற பொழுது, பிறருக்காக ஜெபிக்கக்கூடியவர்கள். பிறர் என்று சொல்கின்ற பொழுது நமக்காக தீங்கு செய்தவர்களை, நமக்கு அழிவை தந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் கிறிஸ்தவர்களாக, நல்ல கிறிஸ்தவர்களாக மாறுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அந்த ஆமணக்கு செடி வழியாக இந்த நாளில் அற்புதமான ஒரு பாடத்தை கொடுக்கின்றார். அதே போலதான் ஆண்டவர் இயேசுவும் இந்த நற்செய்தியிலே எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் குற்றையும் மன்னியும் என்று கூறுகிறார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்கள், தீயவர்களை, கயவர்களை, எங்களுடைய வாழ்வை கெடுத்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம், நீர் எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று கேட்கின்றார். என் அன்புக்குரியவர்களே, நாமும் நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை மனதார மன்னிப்போம், நல்ல கிறிஸ்தவர்களாக